தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி இப்படி பலமுனை போட்டிகள் போயிட்டு இருக்கும் பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணி எழுச்சி மிகு கூட்டணியா அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில கட்சிகள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேரும் அப்படின்னு சொல்லும் பொழுது சசிகலா ஒரு புதிய கட்சி அறிவிக்கிறார்களே, அது வருமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா வராது அப்படின்னு சொல்றாங்க. சசிகலா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, என் தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு. அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி போகும் பொழுது அதற்கு தலைமை சசிகலா அவர்கள் தான். இது தெளிவா இருந்துச்சு. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போனாலும் கூட அதிமுக உள்கட்சி பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. ஓபிஎஸ் அவர்கள் திமுக, செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா, டிடிவி தினகரன் அவர்கள் திரும்ப அதிமுக பிஜேபி கூட்டணியில், சசிகலா அவர்கள் புதிய கட்சி. இந்த தெளிவே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தேவையான ஒண்ணு. இந்த நேரத்துல தாவேகா எந்த கட்சிகள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகளா பேசுறார்களோ அந்த கட்சிகள் எல்லாருமே மற்ற கூட்டணிகளுக்கு இழுக்கப்படுகிறார்கள். இது ஆரம்பத்துல இருந்து நடந்துட்டு தான் இருக்கு, இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இதுல ஒண்ணு அமமுக கட்சி, பாமக கட்சி, இது மாதிரி ஒரு சில கட்சிகள் சொல்லலாம். எம்ஜிஆர் அதிமுக தாவேகா கூட்டணிக்கு போய்க்கிறது மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னாலும் கூட தாவேகா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த அணி, இந்த அணி, டெல்லி அணி அப்படின்னு எத்தனை அணிகள் வந்தாலும் கூட தமிழ்நாட்டு அணி அப்படிங்கிறது தாவேகா தான். தாவேகாவில் ஒலிக்க போவது விசில் சத்தம் மட்டும்தான். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு விஜயையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் இளைஞர்களை எதிர்பார்ப்பது மட்டும் இல்லாம மாற்று ஆட்சியை, புதிய ஆட்சியை எதிர்பார்ப்பவர்கள் தாவேகா கட்சிக்கு வாக்களிப்பார்கள். அதுதான் அவரோட எதிர்பார்ப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம தாவேகாவுக்கு தனியாவே 40% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தாவேகாவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. கூட்டணி இல்லைனாலும் அது மிகப்பெரிய பாதகம் அல்ல. இப்படி அதிமுகவும் வலிமையான கூட்டணியோட இருக்கு, தாவேகாவும் வலிமையான கூட்டணியோட இருக்கு, திமுகவும் வலிமையான கூட்டணியோட தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கும் வர 2026 எலெக்ஷன்ல வாக்கு வங்கி அதிகமாகும், இம்பாக்ட் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில சசிகலா அவர்கள் ஆரம்பிக்கிற புதிய கட்சி எந்த கூட்டணிக்கு போகும்? இந்த கேள்விக்குறியே வேண்டாம். சசிகலா அவர்களோட தலைமையில் அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர்களோட இம்பாக்டும் வர 2026 எலெக்ஷன்ல இருக்கும். இந்த இடத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க, முடியல. அதிமுக தாவேகா பிரிஞ்சது. இருந்தாலும் கூட மற்ற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ஒரு நெருக்கடி தந்து தாவேகா கூட்டணியில் சேராத மாதிரி பார்த்துக்கிட்ட அந்த கட்சி பிஜேபியா, திமுகவா யார் தெரியாது. இருந்தாலும் கூட பாமக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தினா அங்க போக முடியல, அதிமுக கூட்டணிக்கு வராங்க. ஓபிஎஸ் அங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தினா அங்க முடியல, திமுகவுக்கு வராங்க. அமமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, அவர்களும் கடைசியில அதிமுக கூட்டணியில தான் வந்து நின்றுக்கிறாங்க. இப்படி யார் தாவேகா கூட்டணிக்கு போனாலும் தாவேகா கூட்டணி கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலே நெருக்கடி கொடுத்தோ ஏதோ நடந்தோ வேற கூட்டணிக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது திமுக அவர்களுக்கு அந்த சலுகைகளை கொடுத்து திமுக கூட்டணியிலேயே தக்க வச்சிருக்காங்க. இது தாவேகாவுக்கு பாதகமா? நிச்சயம் இல்ல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு போதுமான வாக்கு வங்கி இல்ல. அதனால 2026 வச்சு பார்க்கும் பொழுது காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இல்லாததே சாதகம் தான். தாவேகா தனித்து போனால் கூட அவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும். தாவேகா அவர்கள் எதிர்பார்ப்பது, தாவேகா விஜய் அவர்கள் எதிர்பார்ப்பது ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கும் பொழுது தாவேகா தனித்து போவதே சிறந்தது. அதிமுக தாவேகா கூட்டணி அமையல அப்படிங்கிறது மிகப்பெரிய நஷ்டம் இல்ல மிகப்பெரிய பாதகம். அப்படி பார்த்தாலும் கூட ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி மெஜாரிட்டியை அமைக்கிறதுக்காக ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணியும் தாவேகா கூட்டணியும் ஒன்று சேர்ந்து மெஜாரிட்டியை நிரூபிக்க வாய்ப்பு இருக்கு. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.